வணக்கம் திரு ரங்கராஜ் பாண்டே. இப்பொழுது தலைமைச் செயலாளர் திரு ராமமோகன் ராவ் அவர்களின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை நடத்தி வருகிறார்கள். ஒருவேளை இந்த சோதனையில் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் கண்டறியப்பட்டால் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? வருமானத்துக்கு அதிகமான சொத்து இருப்பதாக கருதப்பட்டால் திரு ஷியாம் அவர்கள் குறிப்பிட்டது போல முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ண வேண்டியதான், குற்றப்பத்திரிகையை பதிவு பண்ண வேண்டியதான். கைது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல பணம் வைத்திருப்பது, தங்கம் வைத்திருப்பது, கோடி கோடியாக வைத்திருப்பது, கிலோ கிலோவாக வைத்திருப்பது குற்றம் அல்ல. நமக்கு அனைவருக்கும் தெரிந்தது போல சாதாரணமா நம்ம வீடுகளில் பேசுற மாதிரி அம்பானியோ அதானியோ டாட்டாவோ பிர்லாவோ சொல்றோம், அவர்கள்லாம் பெரும் கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க. அப்படி கோடீஸ்வரா இருப்பது குற்றம் அல்ல. அவர்கள் வீட்டுல நீங்களும் நானும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ரொக்கமோ பணமோ நகையோ சொத்தோ தங்கமோ எல்லாமே இருக்கும். சோ அது ஒரு குற்றம் அல்ல. அது முறையான வருமானத்தை மீறியதா என்பதுதான் கேள்வி. இதுல திரு ஷியாம் அவர்கள் குறிப்பிட்டது போல அரசு அதிகாரியா இருக்கக்கூடிய திரு ராம்மோகன் ராவ் அவர்களுடைய வருமானம் வரையறுக்கப்பட்டது. மாசம் மாசம் அவருக்கு எவ்வளவு சம்பளம், டிடிஎஸ் போக கையில எவ்வளவு வாங்குறாரு, வீடு அரசாங்க வாடகை கொடுத்துரும், இன்ன பிற இதர செலவுகள் எல்லாமே வரையறுக்கப்பட்டது. சோ அந்த வரையறைக்கு மேல அவர்கிட்ட அது பணமோ பொருளோ நகையோ ஆவணங்களோ இருக்குமானா அதற்கான கணக்கு அவர் சொல்ல வேண்டியிருக்கும். அவர் மட்டுமல்ல, அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் பேர்ல எல்லாம் என்னென்ன மாதிரி சொத்துக்கள் எல்லாம் இருக்குங்கிறது அவர் ஏற்கனவே ஆண்டுதோறும் கணக்கு தாக்கல் செய்யணும். அரசு அதிகாரிகளா இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே நம்ப மாட்டீங்க, நமக்கு ஒரு 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 பெரிய ஆச்சரியமானது, நீங்க திருமணம் செஞ்சிட்டீங்க, வரதட்சணை எவ்வளவு வந்துச்சு, அல்லது திருமணத்துல பரிசு பொருளா எவ்வளவு வந்துச்சுங்கிற உட்பட அத்தனை விஷயங்களுமே நீங்க அரசு ஊழியர்களா இருக்கிறவங்க பதிவு பண்ணோம். நான் சொந்த வீட்டுல இருக்கிறேன், வாடகை வீட்டுல இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி வீடு இருக்குங்கிறதுலாம் ஒவ்வொரு தகவலும் அவங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்ட்ல வரணும். அது மாதிரி உயர் அதிகாரில இருக்கக்கூடியவங்களுடைய அத்தனை வருமானமும் அவருடைய சொந்த பந்தம் அத்தனையுமே அரசாங்கத்தில் கணக்குல இருக்கும். அது போக அவங்களால அந்த ஈடு செய்ய முடியாத, கணக்குல காட்ட முடியாத வருமானம் எதுன்னு இருப்பாங்க, நிச்சயமா சிக்கலுக்குள்ளாகும். அவருடைய மகன் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவருடைய உறவினர்கள் தொழில் இருக்கிறாங்க, தொழிலதிபரா இருக்காங்கன்னா இருக்கலாம், அது குற்றம் கிடையாது. அது அவருடைய உரிமை. இதுல ஏதாவது மிஸ்யூஸ் ஆச்சு, இதுல ஏதாவது தவறாக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சா நிச்சயமா அது சிக்கலுக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திரு ராம்மோகன் ராவ் அவர்களுடைய வீட்டுல ரெய்டு ஏற்கனவே நடந்த ஒரு ரெய்டோடைய நீட்சியா நடக்குது. திரு சேகர் ரெட்டியோடைய வீட்டுல இந்த ரெய்டு நடந்துச்சு, அதோட நீட்சியா இது நடக்குது. அப்ப இதுல ஏற்கனவே ஏதாவது இப்ப இந்த வரும் வருமான வரித்துறை ரெய்டை மட்டும் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா கைது நடவடிக்கைகள் இருப்பதில்லை, கைது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ இன்னென்ன பணம் உங்கள்கிட்ட இருக்குங்கிறத பாக்குறாங்க, அவ்வளவுதான். இந்த பணம் இருக்கு, இந்த ஆவணம் இருக்குது, இந்த தங்கம் இருக்குது, இவ்வளவு எடுத்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். இதை அவங்கள்ட்ட தகவல் சொல்லிட்டு அவங்க வீட்டுல அவங்களே உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அம்மா கிளம்பி போயிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள 7 நாளோ 14 நாளோ 20 நாளோ ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இந்த பணம் ஏது, இதற்கான கணக்கு என்ன அப்படிங்கிறத தங்களுடைய பட்டய கணக்காயர்னு சொல்லக்கூடிய ஆடிட்டர் மூலமாகவோ வழக்கறிஞர் மூலமாகவோ அவர்கள் விளக்கம் சொல்லணும். இந்த விளக்கம் சொன்னாங்கன்னா முடிஞ்சது. நம்ம நிறைய நடிகர்கள் நம்ம வீட்டு பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர் விஜயில இருந்து வடிவேல இருந்து கிட்டத்தட்ட எல்லாருடைய வீட்டுக்குமே அநேகமா ரைடு போயிருக்காங்க. ஒரு வீடு பாக்கி கிடையாது. அநேகமா அந்த அளவுக்கு நடிகர்கள் அவ்வளவு இடங்களுக்கு போயிருக்காங்க. எல்லாருமே குற்றவாளிகள் அல்ல, எல்லாருமே சிறை செல்லல, அவங்க மேல எஃப்ஐஆர் பதியங்கிற அவசியம் கூட இல்ல. சோ ஒரு டிப்பு கிடைக்குது, ஒரு துப்பு கிடைக்குது. அது மூலமாக அவங்க ஒரு வருமான வரித்துறை சோதனை நடத்துறாங்க. இந்த சோதனையில ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா அது விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இருக்கு. அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் ராம்மோகன் ராவ் அவர்கள் நடிகையாக இல்லாமல் ஒரு அரசு ஊழியராக இருப்பதனால் அவர்கிட்ட கூடுதலாக சொத்து இருப்பது உறுதிப்படுத்தப்படுமானால், அதற்கு பூர்வாங்க முகாந்திரம் இருக்குமானால் நிச்சயமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். அப்போது கைது நடவடிக்கைகள் போன்ற இருக்கலாம். இப்போதைக்கு முதல் கட்டமாக இந்த சோதனைகள் தான் இருக்கிறது. இதுல ஆதாரப்பூர்வமான தகவல் தான் கவர்மெண்ட்ல ஏதாவது நோட் போட்டு அல்லது ஆளுநர் ஏதாவது தலையிட்டு இந்த மாதிரி சிஎஸ் வீட்லயே சீஃப் செக்ரட்டரி வீட்லயே ரெய்டு நடக்குது, இது அரசு அவப்பேரை சொன்னா அவர்கள் இடைநீக்கம் செய்து வேற ஒரு அதிகாரி உண்டு. அது நடத்தி ஆகணும்னு உத்தரவாதமா சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஆளுநர் தலையிட்டாரே ஆனால் இது நிச்சயமா அப்கோர்ஸ் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். அரசியல் ரீதியா அது சீஃப் செக்ரட்டரி வீட்லயே ரெய்டு போறாங்க அப்படின்னா நாளைக்கு இவர் ரெய்டுல ஒண்ணுமே இல்லாம வெளியே வந்தாலும் கூட இன்னைக்கு நாடு முழுமைக்குமான செய்தி, இந்தியா முழுக்க எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா ஊடகத்திலையும் இந்த ஒரு செய்தி தான் ஓடிட்டு இருக்க போகுது. தமிழ்நாட்டு அரசுடைய தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் அவர்கள் வீட்டுல வருமான வரித்துறை சோதனை, இது அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு பிரேக்கிங் இது. ஆனா இது
ரெய்டு போயிட்டாங்கனாலே ஒரு குற்றவாளி கிடையாது. பட் நிச்சயமாக இது ஊர் பூரா பேசப்படுறதுனால இது வந்து ஒரு செட்பேக் வந்து அரசு நிர்வாகத்துக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தலாம். அவருக்கு கீழே ராம்மோகன் ராவுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நியாயமான நேர்மையான குற்றச்சாட்டு இல்லாத அதிகாரிகள், இதுவரைக்கும் வந்து அப்பழுக்கற்ற முறையில் பணியாற்றிய அதிகாரிகள் வந்து இவருடைய உத்தரவை ஒபே பண்றதுல ஒரு சின்ன தயக்கம் காட்டலாம். நான் வந்து இவ்வளவு நேர்மையா உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க உங்களுடைய வீட்டுல வருமான வரித்துறை ரைடு வந்ததுங்கிறத அவர் சொல்லாம அவருடைய நடவடிக்கைகள் மூலமா அதை காட்ட முடியும். அது வந்து ஒரு தர்ம சங்கடத்தை அரசு நிர்வாகத்துக்கும் தலைமைச் செயலருக்கும் ஏற்படுத்த முடியும். சோ இவருக்கு பதிலா வேற யாராவது ஒருத்தரை போடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க இடமாற்றம் பண்ணியோ இடைநீக்கம் பண்ணியோ செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கம் எப்படி செயல்பட போகுங்கிறத பொறுத்து பார்க்கணும். கவர்னர் தலையிட்டாரே ஆனால் அல்ல அரசு வந்து நிர்வாகம் இந்த முடிவெடுக்குமே ஆனால் அரசு ஆட்சி தலைமை தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களோ அமைச்சர் பெருமக்களோ அமைச்சரவையோ கூடிய எதிர் முடிவெடுக்குமானால் இதுடைய மாற்றம் பத்தி யோசிக்கலாம். இது மேண்டேட்டா அப்படின்னு எனக்கு சரியா என்னால சொல்ல முடியல. இப்படி ஒரு ரெய்டு போனதுனாலேயே ஒரு அதிகாரியை இடமாற்றம் செய்தானுமா அப்படிங்கிறது உத்தரவாதம் தெரியல. இவர்கள் வருமான வரித்துறை சார்பா என்ன ஆவணங்கள் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க, என்ன ஆவணங்கள் கைப்பற்றி இருக்காங்க, என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து இவருடைய மேல் நடவடிக்கை இருக்கும். இடைநீக்கத்துல இருந்து இடமாற்றம் வரை எது வேணுமாலும் இருக்கலாம். இது உத்தரவாதம் சொல்ல முடியல. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 நாட்கள் கழித்து இதுக்கான தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திரு ரங்கராஜ் பாண்டே, உங்களுடைய தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி.